வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளாகிய இன்றும் எருசலேம் தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில்தான் நாம் தியானிக்கப் போகிறோம். வெற்றி பவனிக்கு அடுத்த நாளிலே இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார். குருடர் சப்பானிகள் அவரிடத்தில் வந்தபோது அவர்களை சுகப்படுத்தினார். பின்னர் பெத்தானியாவிலே ராத்தங்கி அவர் மறுநாளிலே மறுபடியும் தேவாலயத்திற்கு வந்தார். அங்கு கூடியிருந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார். அன்று அவர் பேசிய காரியங்களிலே உபதேசம் இருந்தது, உரையாடல் இருந்தது, உவமைகள் இருந்தன, உலகத்தின் முடிவு குறித்த எச்சரிக்கைகளும் இருந்தன. இவற்றை குறித்துதான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக பிரதான ஆசாரியனுடனும் ஜனத்தின் மூப்பரோடும் அவர் நிகழ்த்திய உரையாடல். 3 வருடங்கள் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்திருந்தும் அவர்கள் இன்னும் இயேசுவை அறியாதிருந்தார்கள். என்ன அதிகாரத்திலே அவர் இவற்றையெல்லாம் செய்கிறார் என கேள்வி எழுப்பினர். அவர்களுக்கு இன்னும் கூட ஆதாரம் தேவைப்பட்டது. அந்த கேள்விக்கு நேரிடையாக பதிலளிக்காமல் பதில் கேள்வி ஒன்று கேட்கிறார். யோவான் ஸ்நானகனை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றி கேள்வி எழுப்புகிறார். இது ஜனத்தின் மூப்பரின் கேள்வியை திசை திருப்புவதற்காக அல்ல. யோவானுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்றால் இயேசுவின் அதிகாரத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கிய கருத்து இதுதான். தேவன் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் புதிதாக எந்த உண்மையையும் கற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் வேத போதகர் வாரன் WSD அவர்கள். இதன் அடிப்படையாக யோவான் 7:17 வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமா? அப்பொழுதுதான் புதிய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செய்வோமா? அடுத்து இயேசுவானவர் பேசிச் சொல்லிய உவமைகள். இந்த பகுதியிலே 3 உவமைகளை பார்க்கிறோம். முதலாம் உவமை மத்தேயு 21:23 முதல் 32 வசனங்களிலே இருக்கிறது. இந்த உவமை பிதாவாகிய தேவனை மக்கள் ஒதுக்கி தள்ளியதை குறிக்கிறது. யோவான் ஸ்நானகனின் மூலமாக தேவன் தந்த எல்லா ஆதாரங்களையும் நிராகரித்து மத தலைவர்களின் நிலையை குறிப்பிடுகிறது. 2வது உவமை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததை குறிக்கிறது. 3வது உவமை அவருடைய கிருபையினாலும் பொறுமையினாலும் பரிசுத்த ஆவியானவர் எழுப்பிய புதிய விசுவாசிகளையும் எதிர்த்து கொலை செய்து பரிசுத்த ஆவியானவரையும் நிராகரித்ததை விளக்குகிறது. நம்முடைய நிலை என்ன? அன்பான தேவன் பொறுமையாய் எவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு தந்தும் திரியேக தேவனை நிராகரித்து வாழுகிறோமா? யோசித்து பார்ப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சிந்தித்து செயல்படுவோம். கடைசியாக உலகத்தின் முடிவு குறித்த எச்சரிக்கைகள் பார்க்கிறோம். உபத்திரவ காலத்தின் தொடக்கத்தில், உபத்திரவ காலத்தின் நடுவில், உபத்திரவ காலத்தின் முடிவில் என்று 24ஆம் அதிகாரத்தில் தெளிவாக விளக்குகிறார். உலகத்தின் முடிவிலே இயேசு பூமிக்கு திரும்பி வருவார், சத்துருக்களை அழிப்பார், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அதில் அவர் அரசாளுவார் என்ற தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் மக்களின் ஆர்வத்தை தூண்டுவதற்காக அல்ல, அர்ப்பணித்த மக்களை ஊக்குவிப்பதற்காக என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எந்த கண்ணோட்டத்தில் தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்தாலும் ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்து மீண்டும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். கவனமாயிருப்போமா? கர்த்தர் தாமே இவ்வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது
info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.